வீரவள்ளூர் அரசு நூலகத்தில் மகளிர் தின விழா மற்றும் பொதுமக்கள் நூலக விழிப்புணர்வு விழா நிகழ்ச்சிக்கு வாசகர் வட்ட தலைவர் ஆதம் இலியாஸ் தலைமை வகித்தார். வீரை பேரூராட்சி மன்ற தலைவர் சித்ரா சுப்பிரமணியன், துணைத் தலைவர் லசந்தர சந்திரா, வாசகர் வட்ட துணைத் தலைவர் தாமரச்செல்வி முன்னிலை வகித்தனர். நூலகர் குமாரி வரவேற்புரையாற்றினார். செயலாளர் சந்திரசேகர் நிகழ்கால எதிர்கால பணிகள் குறித்து அறிக்கை வாசித்தார். விழாவில் ஜான்ஸ் மேரி மற்றும் அமிர்த சங்கலட்சுமி ஆகியோருக்கு சிறந்த கல்வி பணிக்காக, ராமலட்சுமிக்கு சிறந்த ஆன்மீக பணிக்காகவும், அனுஷா தேவிக்கு சிறந்த மருத்துவ பணிக்காகவும், டயானாவிற்கு சிறந்த சமூக நல பணிக்காகவும், சித்ராவிற்கு சிறந்த சுகாதார பணிக்காக சாதனை மகளிர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. களக்காடு நகராட்சி தலைவர் திருமதி சாந்தி சுபாஷ், திரு சி இசைக்கு சரவணன் ஆகியோர் விருதுகளையும் சான்றுகளையும் வழங்கி சால்வை அணிவித்தும் சிறப்புரையாற்றினார்கள். பாத்திலிங்கம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமாள், யோகா மாஸ்டர் வெங்கடேஷ், கவிஞர் உலகநாதன், மீனாட்சி சுந்தரம், மாணவர் லட்சுமணராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விருது பெற்றவர்கள் ஏற்புரை வழங்கினார்கள். வாசகர் வட்ட ஆலோசகர் ஈரா பழனி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். கவிச்சுடர் கி முத்தையா நோக்கர் உரையாற்றினார். திருநீற்று செல்வன் நன்றி கூறினார். வருக வருக என வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் துணைத் தலைவர் வாசகர் துணைத் தலைவர் திருமதி மா தாமரைச்செல்வி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று இந்த நூலை அறிக்கை வாசிக்க வருகை கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் வாசகத்தின் பொதுச் செயலாளர் ரா சந்திரசேகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்ற வருகை தந்து இருக்கும் களக்காடு நகராட்சி மன்ற தலைவர் திருமதி சாந்திபாஸ் அவர்களையும் வருக வருகை அவர்களையும், திருமதி ரா அமிர்த சங்கரலட்சுமி அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன். சிறந்த ஆன்மீக பணிக்கான விருது பெற வருகை தந்திருக்கும் திருமதி ஆர் ராமலட்சுமி அவர்களையும், சிறந்த மருத்துவ பணி பா சந்திரா அவர்களையும், திருமதி க வெங்கடேஸ்வரி அவர்களையும், திரு ரா அனந்தராமன் அவர்களையும், திரு க உலகநாதன் அவர்களையும், திருமதி ச ராமன் அவர்களையும், திரு சு கிருஷ்ணன் அவர்களையும், திரு பாத்திரிகம் அவர்களையும், திரு சோ விஜயராஜ் அவர்களையும், திரு செயலாளர் சந்திரசேகர் அவர்களே, பெரியார் கிருஷ்ணன் அவர்களே, என் பாசத்திற்குரிய தம்பி பழனி அவர்களே, பாசத்திற்குரிய நெல்லை அக்கோ அவர்களே, பேரூராட்சி மன்ற என் பாசத்திய தங்கை பேராசிரியர் தலைவர் அவர்களே, பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களே, இங்கு வந்திருக்கும் தாமரைச்செல்வி அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, முதற்கணிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலே மகளிர் தினம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் உண்டு. காதல் தினம் உண்டு, தொழிலாளர் தினம் உண்டு, குழந்தைகள் தினம் உண்டு, ஆசிரியர் தினம் உண்டு. இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு தினம் உண்டு. ஆனா உங்களுக்கு மகளிர் தினம்னு ஒரு தினம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க நினைச்சா இந்த உலகத்தையும் இந்த நாட்டையும் என்ன வேணாலும் செய்யணும். அந்த அளவுக்கு வல்லமை படைத்த பெண்கள் இன்னைக்கு நிறைய உருவாக்கிட்டாங்க. ஆரம்ப காலத்துல எனக்கு தெரிஞ்சது அந்த இந்திரா காந்தி அவர்கள் 1 லட்சம் ராணுவ வீரர் வங்காளதேசத்துல சரணை வச்சாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு கட்சியும் ஆட்சியும் உள்ளங்கைகளை வச்சு ஆட்சி நடத்தினாங்க. இன்னைக்கு கே.பி. சுந்தராமன் எடுத்துக்கிடுங்க, பாடகர்ல நிறைய எடுத்துக்கிடுங்க, சுஷிலாவை எடுத்துக்கிடுங்க, அதே மாதிரி சுப்புலட்சுமி எடுத்துக்கிடுங்க. இப்படி நிறைய பேர் பெண்கள் வரலாறு படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த நாட்டையும் வீட்டையும் நீங்க தான் காப்பாற்ற, ஒரு குடும்பத்தை நீங்க காப்பாற்றுவீங்க. ஒரு செடியை புடுங்கி ஒரு இடத்துல நடுவோம் நடுவோம். அதே மாதிரி உங்க தகப்பனார், தாய் தகப்பனார், அண்ணன் தம்பி எல்லா உறவையும் விட்டுட்டு கெட்டி கொடுத்த இடத்துல ஒரு உறவை வளர்த்து, பாசத்தை வளர்த்து, குழந்தமார், அண்ணமார், மச்சமாரோட இருந்து ரொம்ப சிறப்பாக குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க. அது தமிழ்நாட்டு பெண்கள் சிறப்பா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டத்தில் பெண்கள் இருக்கிறதுனாலே எல்லாருமே விரும்புவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பெண்கள். நீங்க நினைத்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் என்று எனக்கு பேச வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவிலிருந்து இறைவனுக்கும் இன்றளவும் அனுபவம் தரும் இந்த இனிய சமூகத்திற்கும் என் பணிவான மாலை நேர வணக்கங்கள். புத்தகம் வாசிப்போம், புது உலகம் அமைப்போம். உலக மகளிர் தினத்தின் நோக்கம்
மகளிர் புரியும் சாதனைகளுக்கு அங்கீகாரம் பெற்றுத் தருவதும் அவர்கள் சந்திக்கும் சமூக அளவிலான சவால்களில் வெற்றி கொள்ள வழிகாட்டுவதும் ஊக்கப்படுத்துவதும் ஆகும். ஊக்கப்படுத்த ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் பேசுவிப்பார் என்பது பழமொழி. உள்ளூர் மட்டத்தில் அவர்களது செயல்திறனை ஊக்குவித்து உயர்த்துவதற்குரிய சிறு முயற்சி பாராட்டு விழா. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நமக்கு முன்னால் வாழ்ந்த சாதனை பெண்களையும் அவர்களின் சாதனைகளையும் தெரிந்து கொண்டு அவர்களைப் போல நாமும் வாழ்க்கையில் எத்தனையோ சாதனைகளை படைக்க வேண்டும், அதற்கான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்துக் கொள்ளவும் விழிப்புணர்வை பரப்பவும் நடுநிலையுள்ள சமூகத்தை கட்டமைப்பதும் நோக்கமாக கொண்டு இவ்விழா நடத்தப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் 12 மகளிர் பாராட்டப்பட்டுள்ளனர். இன்றைய கல்வியில் அலைபேசி கண்ணி முக்கியத்துவம் பெறுகிறது. நூல்களை வாசிக்கும் நேரம் மிகவும் குறைகிறது. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி மேம்பட தொலைக்காட்சி அலைபேசியினை குறைத்து வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க முன்வர வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள். கடந்த ஆண்டில் வீட்டு நூலகம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஊக்குவித்தோம். நமது ஊரிலேயே 12 பேர் வீட்டு நூலகம் வைத்து பாராட்டு பராமரிக்கும் நிலை அறிந்து ஊக்குவிக்கப்பட்டது. இந்த ஆண்டில் வாசிப்போம் நேசிப்போம் என்ற வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து இதுவரை 25 உறுப்பினர்கள் பதிவு செய்து தினந்தோறும் வாரம் ஒரு முறை என தங்கள் வாசித்த நூல்களை பற்றி பதிவு செய்கின்றனர். மேலும் பலர் சேர்ந்து பயன்பெற அன்போடு வேண்டுகிறோம். இன்று சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேர்வுக்கு ஒத்துழைத்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு உதவ எங்களுக்கு வாய்ப்பளிங்கள் என வேண்டி இனிய சந்தர்ப்பத்தில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? மகளிருக்கு என்ன பெருமை? சமீப காலமாக மகளிருக்கு நிறைய குறைகள் இருக்கு. அது சரி கொண்டு இருக்கு. நிர்வாகம், ஆட்சியாளர்கள்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆதி காலத்துல இருந்து பெண்களுக்கு தான் பெருமை சேர்த்து வந்தோம். ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகுதான் பெண்களுடைய மதிப்பு வந்து குறைந்தது. அதுக்கு முன்னால் தான் பெண்கள் தான் இந்த நம்ம இந்தியாவிலே வந்து தாய்நாடுன்னு தானே சொல்றோம். தாய் வீடு, தாய்நாடு. அப்புறம் வந்து அன்னையும் பிதாவும் தான் முன்னேறி செய்வோம். அப்பவும் அங்கேயும் மகளிர் தான் முன்னாடி இருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்பவும் அம்மா தான் முன்னாடி இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து
ஒரு குழந்தை பிறந்ததுன்னா யார் வீடாக இருந்தாலும் உடனே அந்த குழந்தைய மகாலட்சுமி வந்தாச்சுன்னு தான் சொல்கிறோம். ஆம்பளைங்க பிறந்தா திருப்பதி வந்தார், ஏழ்மலை வந்தார் யாரும் சொல்கிறது இல்லை. அந்த அளவுக்கு நாம் வந்து மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தை பருவத்திலிருந்தே அவங்க தான் பல்வேறு துறையை சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார்கள். தற்போதைய இந்திய ஜனாதிபதி ஒரு கால பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களே, துணைத் தலைவர்களே, வாசகர் வட்டத்தின் துணைத் தலைவர் தாமரை செல்வி அவர்களே, போதகர் குமாரி அவர்களே, வாசகர் வட்டத்தின் செயலாளர் பொருளாளர் முதலிகளே, சிறப்பு விருந்தினராக நம்மால் அழைக்கப்பட்டிருக்கும் திருமதி சுபாஷ் அவர்களே, இசைக்கு சரவணன் அவர்களே, இன்றைய விருதுக்காக இந்த வாசகர் வட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரிகளே, வாழ்த்துறை வழங்கி வந்திருக்கும் எனது அருமை நண்பர்களே, வந்திருக்கும் அனைவருக்குமே எனது மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தின விழாவில் கலந்துக்கிட்டாங்களோ இல்லையோ, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமே எனது மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தை பற்றி பேசினாங்க. மதுரையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் ஆகி இங்கே வந்த பிறகு தான் ட்ரைனிங் திருமதி மங்கையரசி அம்மா வந்து ஸ்கூலில் ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே நான் வந்து வேலை பார்த்தேன். டீச்சராக வந்து எனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க, அங்கேயே வேலை பார்த்தேன். அதனால அது ஒரு பெருமை. அடுத்தால அது முடிச்சுட்டு 5 வருஷம் முன்னால் எனக்கு வந்து கோவம் இல்லாதனால 5 வருஷத்துக்கு முன்னால் பிஆர்எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். அதுவும் ஒரு பெருமை தான். நம்ம வந்து எல்லாருடைய பெருமை, எல்லாருமே பெண்கள் தான். எல்லாருடைய பெருமையும் சொல்கிறத, நம்முடைய பெருமையும் சொல்கிறதையும் ஒரு பெருமையாக நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேரேஜ் ஆகி வந்த பிறகு சாருக்கு தம்பி இருந்தாங்க, அவங்களெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் போல தான் பார்த்தேன். அதே மாதிரி தங்கச்சி இருந்தாங்க, அவங்களையும் என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான் வளர்த்து அவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சேன். அவங்க வந்து வெவ்வேறு கட்சியில் இருக்காங்க, இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக நீ வந்து அம்மாவாய் தான் நினைப்பாங்க இன்னுமே. அதில் வந்து நான் வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த ஸ்கூலில் வந்து வேலை ஓட்டி கொடுத்தாங்க திருமதி மங்கையரசி அம்மா, அவங்களுக்கு நான் இந்த வேலையில் நம்பியே தெரிந்து கொள்கிறேன். அதனால் நான் வந்து பெண்கள் அதில் வந்து நான் வந்து பெருமை அடைய வேண்டும். பெண்கள் வந்து எப்போ தூங்குவாங்கன்னா பிறந்தப்போ தூங்குவாங்க, அடுத்த இறப்பில் தான் தூக்கம் அவங்களுக்கு. அனைவருக்கும், தலைவர் மற்றும் விருதாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும், நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது பெண்களின் கையில் தான் இருக்கிறது. இந்த உலக மக்களில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல பாதி பேர் பெண்கள் பெற்றெடுத்த ஆண்கள் தான். நம்ம இது அருள்தந்தை வேதாந்தி மகிழ்ச்சி அவர்கள் அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. ஸோ மகளிர் தினம் நம்மளுடைய வீரவநல்லூர்ல வாசகர் வட்டத்தின் சார்பாக கொண்டாடுவது மிகவும் சிறப்பாகவும் நாம் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய மண்ணை வந்து தாய் மண்ணை வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். தாயை சேர்ந்ததோ தோயிரும் இல்லை இல்லைங்களா? அன்னை, தந்தை, குரு, அப்புறம் இறைவன். அதைத்தான் வந்து மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதாவை கும்பிட்டு தந்தை சொல் கேட்டு குரு வழி நடந்து தெய்வத்திடம் சேர். அம்மா அப்பாவுடைய புண்ணியம் இருந்தால்தான் குருவுடைய அருள் கிடைக்கும், ஆசிரியர்கிட்ட நல்ல பேரும் கிடைக்கும். அந்த வகையில பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவமான ஒரு நாளாக எல்லா நாளுமே முக்கியத்துவம் தான் உங்களுக்கு. நாட் ஓன்லி அந்த சர்வதேச பெண்கள் தினத்துல மட்டும் கிடையாது, எல்லா நாள்களிலும் முக்கியத்துவம். இப்போ சமீபத்திய ஒரு ஆய்வறிக்கையில 100%த்துல 38% மேல பெண்கள் வந்து முக்கியமான பொறுப்புல அந்த ஸ்டார்ட் அப் பெரிய பெரிய நிர்வாகத்தில் இருக்காங்கன்னு சொல்லி ரேடியோ நியூஸ்ல சொன்னாங்க. இன்னும் வருங்காலங்களில் பல இடங்கள் அவங்க வந்து பல்வேறு நிர்வாக திறமைகளில் வருவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது மிக நல்ல ஒரு சிறந்த சமுதாய கட்டமைப்பு, நல்ல வளர்ச்சியை நோக்கிய ஒரு நிலைகளும் உருவாகும். அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்.
எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளமென்ன வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழுகின்ற மக்களில் வளமறிந்தோர் எத்தனை பேர். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வருவதற்கான ஒரு நல்ல ஒரு இது இறைவன் வந்து அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதனால அன்னையே கடவுள், பெண்ணே தெய்வம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தாய் நாடு நதிகள் பேர் எல்லாமே பெண்களுடைய பேர் தான் இருக்குது. ஸோ அவங்களை எந்த சமுதாயம் பெண்களை மதிக்கிறதோ அந்த சமுதாயம் தான் உயர்வடையும் செழிப்படையும் சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த வகையில் இந்த அனைத்து மகளிர்களையும் விருது வாங்குபவர்களையும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்கை விடைபெறுகிறேன். கனடாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, எல்லா நாட்டிலும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்தியாவில் உள்ள தமிழர்கள் வந்து அதிகமாக வெளிநாட்டில் இருக்காங்க. அது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே பெருமை. நம்ம இந்தியாவில் உள்ள மக்கள் இல்லை, தமிழகத்தில் ஆட்சி செய்தவர்கள் அதுக்கு உண்டான வழியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்காங்க. எல்லாத்துக்குமே அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். சும்மா நம்ம மட்டும் தனியாக வந்து உட்காந்துட்டு போக முடியாது. படிக்கும்போது உதவி செய்வாங்க, வெளிநாட்டுக்கு போகும்போது உதவி செய்வாங்க. சலுகைகள்லாம் இருக்கும்போது தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியும். ஒன்றுமே இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போக முடியாது. நான் படிக்கக்கூடிய காலத்தில் பெண்கள் அதிகமாக படிக்க மாட்டாங்க. சினிமாவுக்கே போக முடியாது, வீட்டில் ஒன்றும் பார்க்க முடியாது. சினிமா பார்த்து ஒட்டியிருக்கான்னு தெரியாது அவங்களுக்கு. இன்னைக்கு கலர் போட்டு ஒட்டியிருக்கேன், என்ன கலர் பார்த்து ஒட்டிருக்கு பாதுகாப்பா அப்படிம்பாங்க. ஏன் கேட்கறதுனா தெரியாது. பச்சையா சேப்பாம்பாங்க. பச்சை அப்படின்னா படம் மாற்றியாச்சுன்னு அர்த்தம். படிக்க கூட தெரியாது அவங்களுக்கு. வீட்டில் டிவி இருக்காது, வெளியே இருக்காது, நேரம் போகாது. பச்சை சேப்பா கலர் மாற்றியாச்சுன்னா படம் மாற்றியாச்சு அப்படின்ட்டு படத்துக்கு போவாங்க. இப்போ பெண்கள்லாம் படிக்காங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அது வந்து சாதனை. அரசுக்காக என்று செலுத்த வேண்டும். இந்த விழா நம்ம ஊரில் நடத்துறதுக்கு நம்ம வாசகர் ஐயா, ஆலமில்லையார், சந்திரசேகர், நம்ம முத்தையா ஐயாலாம் இருக்காங்க. பழைய காலத்தில் ரொம்ப கொண்டு இருக்காரு. அவருக்கு வயசு நம்ம ஆர்ட்ஸ் படித்தவர் தான். அவர் நம்ம ஆன்மீகத்தில் நமக்கு வழிகாட்டே இருக்காரு. எல்லாத்துலேயுமே வழிகாட்டே இருக்கக்கூடியது. அதனால் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கிறனால வாசகர் வட்டத்தில் அதிகமாக தொடர்பு கொள்ள முடியல, பேச முடியல. நான் தமிழாசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான். அவங்க கூப்பிடுவாங்க, அதனால் வர முடியாது. அந்த போட்டி இது நடத்தியாச்சுன்னா வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. தான் அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த வாசகர் வட்டம் நடத்துகிறவருக்கும் விருது பெற்றவர்களுக்கும் இந்த விழாவை நடத்தினவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தின கொண்டாட்ட கூட்டத்தில் கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்வில் குறிப்பாக நான் சொல்லணும்னா, நம்ம வீரவநல்லூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவருடைய பல உரையாடல்களை கேட்டிருக்கேன். முதல் முறையாக இயல்பாக ஒரு தாய் உள்ளம் உடையவங்க எப்படி பேசுவாங்களோ ஒரு தாலாட்டு பாடி பேசியது, அதுதான் அந்த மகளிர் தினத்திற்கான சிறப்பு. ஆக இங்கே எல்லாருமே நம்ம வந்து சமுதாயத்தில் சாதனை படைத்தவர்களாக இங்கே அங்கீகரிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு வீட்டிலையும் பல பொருளாதார நிலையிலும் சரி பல இன்னல்களையும் சந்தித்து அவங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறாங்க. ஆக ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய அம்மாக்களுக்கும் ஒரு கணவன்மார்களும் சண்டையிடாமல் அவங்க மனைவியிடையும் மனைவி கூட அன்பா ஒரு இன்னைக்கு நைட்டாச்சு போயிட்டு ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. அதே மாதிரி இன்று விருது பெறக்கூடிய ஒவ்வொரு மகளிருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். மேலும் இந்த வாசகர் வட்டம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நான் அப்போ வந்திருக்கேன். இந்த ரேக்லாம் பார்க்கும்போது வாசகர் வட்டத்தினுடைய விட்டம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கையில் என் நெஞ்சம் நிறைகின்றது. மேலும் இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விருது வழங்கும் சகோதரிகளுக்கும் விருது வாங்கவிருக்கும் சகோதரிகளுக்கும் மாலை வணக்கங்கள். இந்த வாசகர் வட்டம் 50 வருடங்களை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதுசாக வாசிப்போம் நேசிப்போம் என்று ஒரு இதை தொடங்கியிருக்கிறார்கள் செயலாளர். அவருடைய முயற்சியால் இப்பொழுது திரும்ப எல்லாம் லைப்ரரியிலிருந்து புக் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நானே இப்போ 2 புக்கு எடுத்து படிச்சுட்டு இருக்கேன், பழைய காடை தேடி. அது நல்ல ஒரு புதிய நிகழ்வு. தொடர்ந்து எல்லாரும் வாசகர் வட்டத்தில் வந்து இந்த பேசுவதற்கு எடுத்து படித்தால் அது நூலகத்துக்கும் பெருமை, எங்கள் வாசகர் வட்டத்திற்கும் பெருமை என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துணைத் தலைவர் வசந்தா சந்தனா அவர்கள் சாலுவை அறிவித்து வரவேற்கிறார்கள். முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற வசந்த சந்தனா அவர்களுக்கு நம்முடைய நூலகர்
குமாரி அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்கிறார்கள். கொஞ்சம் பாருங்க சாருங்க, திரும்பி நில்லுங்க. களக்காடு நகராட்சியினுடைய தலைவர், ஆசிரியர் பணிக்கு படித்திருக்கின்ற MA ML அவர்களுக்கு கொஞ்சம் பிள்ளைண்ணா கொஞ்சம் திரும்பி பாருங்க. போட்டு அப்படிங்க பாருங்க. தினம் 8ஆம் தேதி மார்ச் 8 மகளிர் தினம். இன்று 15ஆம் தேதி இந்த மாதம் முழுவதும் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடலாம் என்றவுடன் இன்று கொண்டாடுவதற்கு நாம் ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இதோடு நாங்கள் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகிறது. 3 ஆண்டுகளும் ஒவ்வொரு ஆண்டுகளும் மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிறந்த மகளிர் என்று தேர்வு செய்யப்பட்டு ஆசிரியர் பணி, மருத்துவ பணி, ஆன்மீக பணி மற்றும் சுகாதார பணி இப்படி தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சீர்டும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு யாரை தலைமையாக போடலாம் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நமது நகராட்சியினுடைய தலைவர் அவர்கள் மகளிர், ஆனால் அவர்களை அழைப்பதை இந்த கூட்டத்திற்கு சிறப்பு என்றார்கள். அதனால் அவர்களையும் நாம் அழைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கின்ற பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் துணைத் தலைவர் அவர்களே மற்றும் விருது வழங்கி பாராட்ட வந்திருக்கின்ற நமது களக்காடு நகராட்சியினுடைய தலைவர் அவர்களே மற்றும் நூலகர் குமாரி அவர்களே மற்றும் இசக்கி சரவணன் அவர்களே மற்றும் லோக உரையாற்ற வந்திருக்கின்ற நமது முத்தையாசார் அவர்களே மற்றும் விருது பெற இருக்கின்ற அத்தனை பேர்களையும் பாராட்டுகிறேன். நமது பொதுச் செயலாளர் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சியை, ஏனென்றால் அவர்கள் நூலகராக இருந்து ஓய்வு பெற்ற காரணத்தால் இந்த நூலகத்தின் மீது அவர்கள் கொண்ட அன்பின் காரணமாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையுமே அவர் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுபோல்தான் இன்று நடக்கின்ற ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தால் கூட இதிலும் கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் ஏதோ இந்த இட்லி கடை வைத்து நடத்தினேன், அது மட்டும்தான் நான் செய்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் செய்த பணியை இங்கு உள்ளவர் எல்லோரும் நினைத்து எனக்கு இன்றைக்கு அவார்டு கொடுத்து சால்வையை அணிவித்திருக்கிறது என்றால் அது எனக்கு, நான் செய்த தொழிலுக்கு எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. அதே மாதிரிதான் இந்த ஊரில் ஒவ்வொருவர்களையும் ஒவ்வொரு தொழில் செய்தவர்களையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த வாசகர் வட்டத்தின் சார்பாக தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த மகளிர் தினத்துக்கு கூட தேர்வு செய்யப்பட்டு இன்று 6 பேர் தேர்வு செய்யப்பட்டு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் எங்களுடைய ஆசிரியர் ஜோன்ஸ் தேவி அவர்களும் வந்திருக்கிறார்கள். நான் தலைவர் அவர்களை மீண்டும் ஒரு தடவை வரவேற்றுக் கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை கூறி முடிக்கிறேன். வணங்கலாம் மேடம். அந்த மொழியில நான் வந்து பத்மநேரியில யோகா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். களக்காடுலையும் அங்க இருக்க பள்ளிகள்லையும் போயிட்டு இருப்பேன். கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. இங்க பாருங்க.
போடணும். எப்பா, போட்டா ஆண்களுக்கு போடணும். அது ஏமாற்றம் பார்த்துருங்க. அப்படிலாம் கிடையாது. இதுக்காகலாம் கிடையாது. ஆண்டுகள் என்ன நேரம் நடிகை இருக்கு. அப்ப 19 வயசுல கல்வி கிடையாது. 18 நான் வயசுல ஒரு நாள் முடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்காது. 19 அப்புறம் பாருங்க 39 ஆண்டுகள் ஒரு நல்ல ஒரு கரவாசை. இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. 39 ஆண்டுகள் அரசு பணியில இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் 39-40 கிடைக்கிறது வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே. அது ஒரு சிலர். இவங்க வந்து இப்ப வந்து என்னன்னா சாரதா வித்யாலயா பள்ளியை தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவருக்கு கொடுப்பது எனக்கு ஒரு பெருமை. என் பகுதியில இருக்கு அந்த பள்ளி. ஆகவே வாசகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாயிரம் அந்த விருது வழங்கும் போது கட்டாயம் அது தொடர்ந்து நிறைய மறந்து யாருடைய பரிந்துரையும் கிடையாது. போல அதை சொல்லியிருந்தோம். நீங்க உட்கார்ந்து இந்த விருது ஆசிரியர்கள் அவருடைய தந்தை பெயர் ஏ பெருமாள், கணவர் பெயர் ஆறுமுகம். அவர் படித்த நிலை இது வந்து சேரமாரியர்கள படிச்சிருந்தாப்புல. நல்ல ஆன்மீக பணியில இருக்க நம்ம டிஏ தொடர்ந்து கூட்டுறவு வங்கியினுடைய பத்திரிகைலாம் அதான் 500 ரூபா வந்திருக்கு. ஆமா, அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜா அவரு பணியில் சேர்ந்து 6 ஆண்டுகள் ஆகிறது. செவிலியரா இருக்காங்க. கல்லிடைக்குறிச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் பணியாற்றி வர்றாங்க. இனிமேல் நமக்கு யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா விருது வாங்கி போய் பார்க்க போயிடணும். கல்லிடைக்குறிச்சி அரசு மருத்துவமனையில போய் அவங்களுடைய பணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு நாள் கூட்டியில் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லைன்னு போனேன். எனக்கு அவங்க இந்த ஊர் தானே தெரியாது. நான் அங்கே போய் மணி என்னாச்சு 10 ஆச்சு, யாரும் வரல போறேன்னு நான் செடியில் எழுதிக்கிட்டேன். நான் தீவிட்டு வந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ள போத பார்த்து நானும் திரும்ப போனேன். போன உடனே என்ன என்னுடைய அருமை சகோதரி ஹெலன் மேரி அவர்கள் வளர்த்த அந்த குமார் ட்ரஸ்ட் அவங்களும் நாங்களும் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சியே கிடையாது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால வித்தியாசாரமுடைய தலைமையில ஊராட்சி ஒன்றிய பள்ளி கிட்ட வச்சு முதலாக மகளிர் தின விழா சார் நடந்திருக்கா. முதலாக மகளிர் தின விழா சுகாதாரத்துறையினுடைய சார்பில் இப்போ கேமரா கொஞ்சம் கீழே வைங்க. போன ஒரு 2 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி அடிங்க எடுத்தாங்க. சார் இல்லைங்க சேர்ந்து இந்த பையங்களை கொடுத்துருங்க. சரி சேர்ந்து நில்லுங்க. இதெல்லாம் நில்லுங்க, நிற்க சொல்லுங்க. நின்னுங்க அங்கே நின்னுங்க. சரி, நடைபெறுகின்ற இந்த மகளிர் தின விழாவில் சரி கொஞ்சம் எடுத்தாங்க. தகுதி வாய்ந்த தலைவர் மாப்பிள்ளை இலியாஸ் அவர்களை முன்னிலை வைக்கின்ற நகர தந்தைகள், அது மகளிர் தினத்துக்கு ஏற்றால பாருங்க, தலைவரும் துணைத் தலைவரும் மகளிர். ஏதாவது ஒரு இடத்துல ஆண் அல்லது பெண் மாறி மாறி இருக்கும். நம்ம ஊர்ல அதுக்கு பொருத்தமா 2மே மகளிர், 2 உறவினர் தான். அதனால முன்னிலை வைக்கின்ற தலைவர் துணைத் தலைவர் அவர்களே சிறப்பு விருந்தினராக வைக்கப்பட்டிருக்கின்ற கலக்காசு நகர்மன்ற தலைவி அவர்களே, இங்கே நூலகரும் பெண்தான் என்று பழனி குறிப்பிட்டது போல நூலகர் அவர்களே, விருது பெற்றிருக்கின்ற மகளிர்களே,
கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்வுள்ளங்களே, அனைவருக்கும் இனிய பணிவான வணக்கங்கள். காலத்தின் அருமை கருதி மிகவும் சுருக்கமாக இந்த நிகழ்வுகளை நான் வாழ்த்துறையாக வழங்குகின்றேன். நமக்கு தொழில் கவிதை, அவருக்கு உங்களுக்கு தொழில் மொழி நேர சமூக பணி, உங்களுக்கு மாறுதல். எங்க தொழில் அதிகம். எங்கேயாவது காதல கேட்டது கண்ணால பார்ப்பதை வச்சு அப்படியே உங்க முன்னாடி உரையாற்றிட்டு போறதுதான் எங்க வேலை. அந்த அடிப்படையில நீங்க பேசுன எல்லா கான்செப்டை வச்சு பார்த்தாலும் பெண்ணின்றி அமையாத உலகு, அதான் ஃபைனல் எஃபர்ட். நீங்க எதை வேணாலும் பேசுங்க, அவங்களுடைய பெருமையை எதை வேணாலும் சொல்லுங்க. ஏன் ராக்கெட்ல ஏறி சந்திரமண்டலத்தையே போயிட்டாங்க மகளிர், அதை மட்டும்தான் நீங்க சொல்ல. இப்போ அம்மா இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்துருக்குறாங்க. அதனால பெண்ணின்றி அமையாத உலகு, தாய்மையின்றி நாம் இல்லை. இந்த ரெண்டே கான்செப்ட் தான் மகளிரை பாராட்டுவதற்கு. எனவே அப்பேற்பட்ட ஒரு பகுதியாக பிறந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் ஒரு பாக்கியவான்கள். நீங்கள் இன்றி இனமே இல்லை, அதான கான்செப்ட். பெண்கள் இன்றி அமையாத உலகினாலே மக்களே இல்லை, மனித இனமே இல்லை. அந்த வகையில் தாய்மையை போற்றுகின்ற ஒரு அருமையான பிறகு பெற்றிருக்கின்ற உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை நான் அன்புடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு நண்பர் ஒருத்தர் கவிதை அனுப்பியிருந்தார், அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். பாசம் சுமந்தவள் தங்கையாகிறாள், உணர்வினை புரிந்தவள் தோழியாகிறாள், நேசம் புரிந்தவள் மனைவியாகிறாள், உயிரை சுமந்தவள் தாயாகிறாள். ஆகவே பெண்ணின்றி அமையாது இவ்வுலகு. மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வாசகர் வட்ட தலைவர் எங்கள் அன்பு அண்ணன் அவர்களுக்கும், வாசகர் வட்ட துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும், வீரவநல்லூர் பேரூராட்சி முன்னாள் தலைவர், முன்னாள் என் பள்ளியின் சிறந்த ஆசிரியர் திருமதி சித்ரா அவர்களுக்கும், வீரவநல்லூர் பேரூராட்சி துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும், வாசகர் வட்ட செயலாளர், பொதுச் செயலாளர் மற்றும் விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் களக்காடு நகராட்சி மன்ற தலைவர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் வாசகர் வட்ட புரவலர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்கி வழங்குவதற்கு வருகை தந்திருந்த பெரியோர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது வழங்கும் இந்த நன்னாளிலே நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நன்னாளை எனக்கு முதல்ல உருவாக்கி கொடுத்தது என்னுடைய கல்வி நிறுவனத்தின் என்னுடைய தலைவர் அம்மா, என்னுடைய நிறுவனர் அம்மா மங்கேற்கரசி மேடம் அவர்களுக்கும் முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னோடு இந்த பணியை நான் சிறப்பாக செய்வதற்கு என்னோடு உறுதுணையாக இருந்த என்னுடைய பள்ளி ஆசிரியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வீரவநல்லூர் எனக்கு சொந்த ஊர் களக்காடு, ஆனால் நான் வந்தது பணிக்காக நான் வீரவநல்லூருக்கு வந்தேன். நான் 33 வருடங்கள் ஆகிறது. எனக்கு களக்காட்டில் யாரையுமே தெரியாது ரொம்ப. ஆனால் எனக்கு உறவினர்கள் எல்லாமே எங்கே தான் இருக்காங்க, இந்த வீரவநல்லூர் மற்றும் அந்த சுற்றுப்புற கிராமங்களில் தான் என்னுடைய உறவினர்கள் மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் அந்த மாதிரி எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நான் 33 வருடங்களாக 10 வருடம் ஆசிரியர் பணியாற்றினேன். அதுக்கப்புறம் ஒரு 23 வருடங்களாக தலைமை ஆசிரியர் பணியாற்றி இருக்கிறேன் இந்த ஊரில். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விருதுக்கு என்னை தேர்வு செய்த வாசகர் வட்ட குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்து இந்த வேலையில் என்னுடைய ஏற்புரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமையான இந்த வேளையிலே இந்த வீரவநல்லூர் நூலகத்தின் சார்பில் அமைந்துள்ள வாசகர் வட்டம் பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் தின சிறப்பில் செய்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பகுதி வாழ் மகளிர் தின விழாவில் சிறப்பிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு அந்த சிறப்பினை பெறும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு இந்த வாசகர் வட்டத்திற்கு நன்றியை செலுத்துகிறேன். இளையர்கள் திட்டத்தால் 39 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியினை செய்து வருகிறேன்.
எம் பள்ளியின் தாளாளர் மறைந்த சிவராம கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு தந்தையின் உள்ளத்தோடு பணியினை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். என்னை வாழ்த்தி அவர் வந்து பணியில் நடத்தினார். அந்த பணியை இவ்வளவு நாள் என்னால் செய்ய முடிஞ்சது இறையர் சித்தத்தார். இன்னும் 3 ஆண்டுகள் பணி இருக்கிறது. அதையும் இறையருளால் நான் முடிக்க இறையருள் எனக்கு சித்தம் தர வேண்டும். அப்புறம் எல்லாரும் பெண்களை பலவிதமாக போற்றுனாங்க, பேசினாங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களுக்கு எல்லாருமே கொடுக்குற பேர் தான் வீட்டில் சும்மா இருக்கா, உங்கள் வீட்டுக்காரி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் தான் இருக்கா, சும்மா இருக்கான்னு சொல்கிறாங்க. சும்மா இருக்கிறதுன்னா அவங்க சும்மா இருக்கல, அவங்க எவ்வளவு வேலைகளை வீட்டில் செஞ்சால் நீங்கள் சுகமாக இருக்க முடியும். அவங்களாகிய நீங்கள் சுகமாக இருக்க முடியும். அவங்க சும்மா இருக்கிறதுனால தான் நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க. அதனால் அந்த சும்மா இருக்கிற பெண்களையும் இனி அடுத்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆண்டு சிறந்த குடும்ப தலைவியையும் சேர்த்துக்கோங்க. எவ்வளவோ இன்னல்களுக்கு இடையில அவங்க வந்து வீட்டு பணியையும் செய்கிறாங்க. அந்த வீட்டு பணி செய்கிறதுனால தான் சமூகம் சிறக்குது, நம்ம ஊர் சிறக்குது, நாடு சிறக்குது. அதனால் அவங்கள ஒருத்தரையும் சேர்த்துக்கணும்னு அன்பாக இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். எங்களை பாராட்டி விருது வழங்கி இந்த கேடயம் வழங்கி சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பெருமையெல்லாம் ஹெலனக்காவையே சேரும். அவர்கள் வழி அவங்க தான் ரொம்ப இந்த வாசகர் வட்டத்தோடு ரொம்ப பரிச்சயமாக இருந்தவங்க. அதனால் அவங்கள முன்னிட்டு என்னையும் இங்கே அழைப்பு கொடுத்து இந்த விருதினை வழங்கியதற்கு எப்படி அதுக்கு நான் தகுதியாக இருக்கலான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் தகுதியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி எனக்கு கொடுத்ததற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதோடு கூட இந்த ஒரு பணி பாட்டிமார தாத்தாமார பார்த்துக்கிடக்கூடிய ஒரு பணி வந்து ரொம்ப ஒரு சிரிப்புத்தன்மை ரொம்ப வேணும். என்னுடைய வாழ்நாட்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போனோடனே மும்பையிலே ஒரு 30 வருஷ காலம் மும்பை வந்து லைஃப் ஸ்டைலுக்கு பழகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து இப்போ தாத்தா பாட்டிமார் பார்க்கணும். அந்த தாத்தா பாட்டிமாரோட வாழ்நாட்களை நீட்டிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்யும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இவங்க மும்பையிலேருந்து வந்திருக்காங்க, என்னத்தை செய்ய முடியும் அப்படின்ட்டு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, அக்கா மாதிரி பெருசாக ஒரு போராளியாவோ அல்லது ரொம்ப பெரிய அவங்களோட கருத்துக்கள் சிந்தனைகள்லாம் வேறு. அது அவ்வளவு நம்மளோட செய்ய முடியாட்டினாலும் குறைந்தபட்சம் பாட்டி மாறையாவது கவனிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆயிடுச்சு. அவங்கள மட்டுமாவது நம்ம நல்லா கவனிச்சுக்குவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்வாட் ட்ரஸ்ட்டையும் சூரியகமுதிய இல்லத்தையும் அவங்க நல்லாவே வளர்த்து விட்டுருந்தாங்க. அது எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பால் தான் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்க அளவுக்கு நான் அவங்கக்கூட கேள்விப்பட்டிருக்கேன். வாசகர் வட்டம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல காரியங்களையும் நிறைய பேரை ஊக்குவிக்கிறதையும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு வளர்ப்பு திறனையும் கொண்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நான் அறிஞ்ச விஷயம்தான். அது இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே கூப்பிட்டு இருக்கும்போது ஒரு யாழ் இருக்கு அப்படின்னா அந்த யாழில் ஒரு சிறு நரம்பு, அந்த சிறு நரம்பில் என்னையும் நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய உதவிகள் வீரநல்லூர் அப்படிங்கும்போது நிறைய சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க தாத்தா பாட்டிமாருக்கு. அதை நேசர் கூட மாதம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த தளத்தில் என்னை நன்றி பாராட்டுகளை சொல்லிக்கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். அதே மாதிரி ஸ்வாட்டஸில் ஃபஸ்ட் டைம் நான் வந்தப்போ எனக்கு அவ்வளோ அனுபவம் கிடையாது. இருந்தாலும் கூட பெண்கள் தினம் மகளிர் தினம் சிறப்பிக்கும் போது சித்ரா அம்மாவையும் வசந்த சித்ரா இவங்க 2 பேரும் நான் கூப்பிட்டுருந்தோம். அவங்களும் வந்து எங்களுக்கு நல்லா பெருசாக கொண்டாடினோம். அவங்களும் நல்லா வந்து சிறப்பிச்சு தந்தாங்க. அப்படி ஏதோ நான் தூரமாக இருந்தாலும் உங்களுடைய அந்த இதயத்தில் எல்லாரும் இதுல இருந்திருக்கிறேன்
அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அதனால சாப்பாடும் நிறைய வீரநல்லூர் மக்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க எனக்கு, தாத்தா பாட்டிமாருக்கு. அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுனால தான் அது தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அதையும் நான் இந்த தளத்தில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்துட்டு வந்த அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நான் வந்துருக்கேன், அன்னைக்கு வந்திருக்கேன். இல்லை, சந்தோஷம் எல்லாம் பள்ளியனுக்கு தான் பண்ணணும். எனக்கு இந்த ஊரில் இருக்கிறது யாரும் இல்லை, நான் பள்ளியில் தான் இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு 10 பேர் இருக்கிறதுல என்னை என்கரேஜ் பண்ணாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உண்மையிலே 10 பேருக்கு முன்னால எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கலாம், அது ரொம்ப நான் சந்தோஷத்தை எப்படி வெளியே படுத்துருக்குல்ல சந்தோஷத்தை அதிகம் வருது. ஏன்னா மட்டும் நான் ஒரு ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்ன நீங்க புகழ்ந்து சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா கவுன்சில் அவ்வளோ பேருக்கு நன்றி. தலைவர் எல்லாருக்கும் சேர்த்து நான் நன்றி தருவேன். ரொம்ப தேங்க்ஸ். தலைமை தாங்கி இருக்கும் ஆதம் இலியாஸ் அவர்களே, சகோதரி சித்ரா சுப்பிரமணியம் அவர்களே, சகோதரி வசந்த சத்ரா மற்றும் எனது அன்பு சகோதரி தாமரை செல்வி, எனது அன்பு சகோதரன் முத்துராமலிங்கம் மற்றும் இசக்கி சரவணன் அவர்களே, விருதுகள் பெறுபவர்கள் மற்றும் வாழ்த்துறை வழங்குபவர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்திலையும் மகள் சின்ன வாழ்த்துக்களை சகோதரி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, வீரவராளர் இங்கே இருக்கு, களக்காடு எங்கேயோ இருக்கு. அங்கேருந்து என்ன எங்கேயோ கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? இது என்ன ஒரு இதில் என்ன இருக்குது எனக்கு இது நிஜமாவே புரியல. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி என் தம்பி அப்புறம் என் சகோதரி அப்புறம் இங்கேருந்து ஒரு சார் கூட என்னை கான்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்களா சார்? ரொம்ப நன்றி சார். நிஜமா நகராட்சி களக்காடு புது நகராட்சி முதல் பெண் தலைவிங்கிற ஒரு பெருமையோட நான் இந்த இடத்துல நிற்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் வந்து இந்த அண்ணா வந்து சொன்னாங்க, எங்கள் ஊர் வந்து எப்படின்னா அரசியல் விழிப்புணர்வுள்ள ஒரு ஊர் மேடம். நாங்கள் அது வந்து எப்படி சிறப்புன்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு பெண்கள் எந்த இடத்துல மதிக்கப்படுறாங்களோ அந்த இடம் சிறந்து விளங்குங்க. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சமுதாயத்தோட வெற்றி வளர்ச்சி எதை வச்சு அளவிடுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பெண் கல்வி பெற்று சிறந்திருப்பாங்கல்ல அதை வச்சு மட்டும்தான் அந்த சமுதாயத்தோட வெற்றியும் வளர்ச்சியும் அளவிடப்படும். அப்படி பார்க்கும்போது இத்தனை பெண்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து அவார்டு கொடுக்குறாங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு சார். வீரவல்லூர் வந்து சிறப்பான ஒரு பேராட்சிங்கிறத எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அது அண்ணாவும் சொன்னார். நன்றி. நிறைய பேர் வந்து பெண்களை பாராட்டி சொன்னீங்க. மார்ச் 8 வந்து என்ன எப்படி எதுக்கு கொண்டாடுறோம், பெண்கள் அவ்வளோ பண்ணாங்க இவ்வளோ பண்ணாங்க நிறைய சொன்னீங்க. அதுக்கெல்லாம் நன்றி, நல்லா உண்மைதான். ஆனால் ஒரு உண்மையான விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு. அதாவது எப்படி மார்ச் 8னா அமெரிக்காவில் 1882 அப்போ வந்து என்னாச்சுன்னா, அப்போனா பெண்கள் வேலைக்கு போவாங்க இல்லையா? நம்ம ஊரில் இப்போ போகிறோம், அப்போவே அமெரிக்காவில் வேலைக்கு போவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆண்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. ஆண்களுக்கு வந்து குறைவான நேரம், பெண்களுக்கு அதிகமான வேலைப்படும். சம்பளம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கம்மி. ஏன்னா பெண் தாங்கிற ஒரு எண்ணம் அப்போ இப்போ இல்லை, நிறைய இல்லை சரியா? அப்போ என்ன ஆச்சுன்னா, சரி அவங்க ரொம்ப நேரம் வேலை பார்த்து வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்தால் என்ன வீட்டுக்கார காஃபி போட்டால் கொடுப்பாரு, நம்ம தானே போடணும் கரெக்டாக இல்லையா? போட்டு அப்போ ரொம்ப ஒரு நேரம் நம்ம அப்படியே அடக்கி வைக்கிறது, ஒரு நாள் வெளியே சிந்திப்போம்ல. அப்படி அந்த பெண்கள் பஞ்சாலையில் வேலை பார்த்த பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. அப்படி நடத்தும் போது அதில் ஒரு 75 உயிர் கூட போச்சு. அவர் தீ விபத்தா இல்லைன்னா ஏற்படுத்தப்பட்டதான் தெரியல, ஒரு 75 உயிர் கூட போச்சு. அப்போ உடனே அவங்கெல்லாம் நியாயம் கொடுக்கல. 82 எங்கே இருக்குது, 1910 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நியூயார்க்கில் ஒரு மாநாடு நடக்குது சரியா? அந்த மாநாட்டில் என்ன நடக்குதுன்னா, அப்போ தான் பெண்களுக்கான ஊதியத்தை சமமாக கொடுக்குறாங்க, வேலை நேரத்தையும் குறைக்கிறாங்க. அந்த வெற்றி பெற்ற நாள் தான் என்னைக்குன்னா மார்ச் 8. இது வந்து நான் மகளிர் தினத்துக்கு எனக்கு நகராட்சியில் களக்காடு நகராட்சியில் வந்து 3 இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக. 3 இடத்துலையும் இந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் அவங்கள மரியாதைப்படுத்துகிற விதமாக இதை முதல்ல சொல்லணுங்கிறது எனக்கு ஆசை. இன்னும் நான் எத்தனை இடத்துக்கு போனாலும் இதை முதல்ல சொல்லணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அந்த பெண்கள் அன்னைக்கு போராடி தன் உயிரை கொடுத்து நமக்காக பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கோலாகலமாக கொண்டாடலாம், ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே சொன்னாங்க சகோதரி, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா. நிஜம்தான், நானாக பெருமைப்படுறேங்க, நிஜமாக சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஆச்சு. நான் பொண்ணாக பிறந்தா நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களான்னு இல்லை, என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் மனசில் இருக்கிறதோ அப்படியே விட்டு உடச்சிடுவேன். அது என் குணம்.
அது சில திமிரும்பாங்க, சில தன்னம்பிக்கைம்பாங்க, போல்டும்பாங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும், என் மனசில் உள்ளது சொல்லிடுவேன். நான் இன்னைக்கு வரைக்கும் ஆயிடுச்சு, நான் பெண்ணாக பிறந்துட்டேன்னு கவலைப்பட்டதில்லை. எனக்கு 2 பெண் குழந்தைகள். என் பெண் குழந்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, 2 பொண்ணாமா அப்படிம்பாங்க. அப்படி சொல்லாங்க, 2 பொண்ணு அப்படிமே. நான் எனக்கு 2 பெண் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லுவேன். நான் அப்படி தான் மற்றவங்க சொல்லுவேன். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு பொண்ணு தாம்மா, எனக்கு 3 பொண்ணு தாம்மாம்பாங்க. அப்படி சொல்லாதீங்க, 3 பொண்ணு எப்படி இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இப்போ பார்த்தோம்னா பெண்களோட வளர்ச்சி ரொம்ப முக்கியங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தெரியும், நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் பெண்களுக்கு அவர் செய்கின்றது வந்து ரொம்பவே அதிகம். நம்ம எல்லாருமே அறிவோம், கரெக்டாக? பெண்கள் பெண்கள்னு தான் இருக்கும். இப்போ மாணவிகளுக்கு 1000 கொடுத்தா மாணவர்கள் சண்டை போட்டாங்க, என்ன சார் எங்களே விட்டுட்டீங்கன்னா. அவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்னா கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். நம்ம தமிழ்நாடு வந்து கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும், அப்புறம் தொழில்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 2ஆவது இருந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு அதுக்கு காரணம் வந்து அந்த கல்வி வளர்ச்சி தான். அதுலேயும் முக்கியமாக பெண் கல்வி வளர்ச்சி. சரியா? இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லுவேன், ஒரு பெண்ணை வந்து எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்க, அப்புறம் ஸ்மார்ட்டாக இருக்கு, அந்த மாதிரி வர்றது ஒரு பெண்ணியத்தோட வளர்ச்சி கிடையவே கிடையாது. அறிவுபூர்வமாக இருக்கணும். இப்போ ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எப்படின்னா, மேடம் நீங்கள் அவங்க பார்ட்னர் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்த சகோதரி கடைக்காட்ட சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் வந்து ஹேர் டை போட்டுக்கோங்க, அப்புறம் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. நான் சொல்லுவேன், என் வயசோட அடையாளம் வந்து என்னோட நரைமுடி, அதே போல் என் தோற்றம் வந்து என்னோட வயசோட அடையாளம். நான் கலராக இருக்கேனா, அழகாக இருக்கேனா, இது வந்து என்ன தெரியப்படுத்த வேண்டாம். சாந்தி சுபாஷ் யாருன்றது என்னோட செயல்பாடு சொல்லுவோம். அந்த செயல்பாடு தான் இங்கே இருக்க 1-2 நல்ல உள்ளங்கள் வந்து என்னை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. கண்டிப்பாக இல்லைன்னா கிடையாது. நிறைய காலேஜஸ்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து அரசியல்வாதி மாதிரி இருக்கிறதோட நான் டீச்சரு. சார் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணலை, படித்தேன், எனக்கு வேலைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப கனவு. ஒரு 2 மாதம் மட்டும் ஒரு லீவ் ப்ரைஸ், ஒரு இக்கட்டான தருணத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரியும் மேடம் நீங்கள் டீச்சர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவீங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்றோம். இப்போ காலேஜெலாம் கூப்பிடுவாங்கல்ல மகளிர் தெரிஞ்சு, அப்போ சொல்லுவாங்கண்ணா நீங்கள் வந்து உங்கள் பணி சிறப்பாக இருக்குது, நேர்மையாக இருக்குது, தைரியமாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கொடுக்குற அந்த ஊக்கம் வந்து நல்லா இருக்கும். நான் என்ன சொல்வேன்னா, பெண்கள் வந்து நம்மளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுருக்கோம். நான் யார், என்னால் என்ன முடியும், நான் என்ன செய்வேன். நம்மளை வேற யாருமே நீ இதுதான் சொல்லவே கூடாது, சொல்லவே சான்ஸ் கொடுக்கவே கூடாது. அதை நான் திமிரா சொல்லலை, ஏன்னா நீங்கள் எனக்கு உங்களுக்கு தான் தெரியும், கரெக்டாக இல்லையா? அண்ணா வந்து என்ன சாந்தி சுபாஷ் இப்படி சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன், இல்லை நான் இப்படி அப்படின்னு சொல்லணும். நம்மளோட மதிப்பீடு நமக்கு தெரியணும். அழகியல் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. நம்மளோட வளர்ச்சிங்கிறது அறிவு சார்ந்தா இருக்கணும். அதுதான் இன்னைக்கு இங்கே நடந்தது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட எண்ணம் அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஒவ்வொரு பணியும் நான் பார்த்தேன். அந்த சகோதரியோட நிகழ்ச்சி பார்த்து நிஜமா நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க. நீங்கள் வரும் மேடையில் இன்னும் பேசணும். அந்த உண்மை தெரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த உண்மையான அன்பு உங்கள் கண் கரைங்கிறதெல்லாம் தான் இங்கே உள்ள வெற்றி. சரியா? சந்தோஷமா இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் பெண் போலீஸ் எங்கே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் 1773 நினைக்கிறேன். சரி, அப்போ முதல் பெண் காவலர் வந்து வந்தது தமிழ்நாடு தான். ஒரு பிஆர்க்கு துறையில் ஒரு பெண் அதிகாரி வந்தது தமிழ்நாட்டில் தான். இந்த மாதிரி நிறைய பெண் வந்திருக்காங்க. நிறைய சாதனையாளர்கள் சொன்னாங்களா, மதர் தெரசா, அண்ணா சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் சாதனையாளர்கள் இருக்காங்க. வேலுநாச்சியார் அப்படி நிறைய நம்ம கேள்விப்படுவோம். அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, சோசியல் மீடியாவில் எடுத்து பார்க்குறோம்ல. நம்மளை பார்க்கணுமா வேண்டாமா? நம்ம இடம் அவங்க காலியாக இருக்குதுப்பா, அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். எல்லா பெண்களும் சாதனை பெண்கள் இப்போ அவார்டு வாங்கியிருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் என்ன டீச்சராக மட்டுமா இருந்திருப்பாங்களா, நர்ஸாக மட்டும் இருந்திருப்பாங்களா, இல்லை உங்களோட திருப்பணி மட்டுமா? அது கிடையாது. எவ்வளோ சோதனை உள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு நகராட்சி தலைவியாக உள்ள காலெடுத்து வச்சுட்டு ஒரு பெண் முதல்ல, அதுவும் நகராட்சியோட பெண் தலைவராக இருக்கும் போது எவ்வளோ எதிர்ப்பு இருந்திருக்கும். அவளத்தையும் அடித்து நொறுக்கி இந்த இடத்துல நிற்கிறோம்னா நம்மளோட தைரியமும் நேர்மையும் முக்கியமாக ஒழுக்கம் பெண்களுக்கு வேண்டியது. அப்போ தான் இப்படி பேச முடியும், கண்ணை பார்த்து. அது வேணும் பெண்களுக்கு. அது இருந்தால்னா நம்ம எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் சாதிக்கலாம். நான் நிறைய மீட்டிங் போயிருப்பேன். ஆக்சுவலாக வந்து அந்த மீட்டிங்லாம் எப்படின்னா அரசு மேடையாக இருக்கும், இல்லைன்னா அரசியல் மேடையாக இருக்கும். ஆனால் இது பார்க்குறப்ப எனக்கு வந்து என் சகோதர சகோதரியோட என் ஃபேமிலியில் உட்காந்து நான் பேசுகிற மாதிரி எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஒரு அறிவு சார்ந்த இடம். இது வந்து ஒரு நூலகம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து நிறைய படித்தவங்க தான் அன்றைக்கி இந்த மண்ணுலகத்தை விட்டு போனாலும் அவங்க பேர் இன்னைக்கு சொல்கிறோம்னா காரணம் வந்து அது அவங்களோட அந்த படிச்சுட்டே இருக்கணும். அந்த புத்தகங்கிறது வந்து படிக்கிறது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். நான் கூட ஒரு குட்டி வந்து அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாறணும். நான் எல்லா ஸ்கூல் போகும்போது சொல்லுவேன், அதாவது ஓடி விளையாடணும். சரியா? மொபைல் வந்து யூஸ் பண்ணுறது நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கலாம். நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த காலத்துலேயே போடணும். இப்போ நம்ம சொல்கிற விஷயம்லாம்
நம்ம சொல்ற விஷயம்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம்? நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து தெரிஞ்சுக்கிறது தான். புத்தகம் படிக்கிறது, முன்னாடி புத்தகம் படிக்கும் பழக்கம் எனக்கும் நிறைய உண்டு. இப்போ அவர் கொடுக்கும்போது கூட எனக்கு ஆர்வம் தாங்காம பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்ன இருக்குன்னு. நான் வீட்டுக்கு போனோன்னா முதல்ல அதை தான் பண்ணுவேன். அது வேற விஷயம். நிறைய ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி குட்டீஸ்க்கு நான் சொல்றது வந்து மொபைல், அவங்களுக்கு மட்டும் இல்லை, என் வயதை ஒத்த பெண்களுக்கும் நான் சொல்வது, மொபைல் ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஒரு மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொபைலை அந்த குழந்தைய மட்டும் சொல்லுவேன், ஒரு அடல்ட் பண்ண சொல்லுவேன். என்ன நானாக இருந்தாலும் அந்த மொபைலை என் வீட்டுக்கார் என்னோட குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த மொபைலை அப்படி வச்சுட்டு போகும். அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணணும், அதுக்கு நான் அலோவ் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து சிறந்த முறையில் அந்த மொபைலை யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். என் வீட்டில் அது உண்டு. அதே மாதிரி எல்லா பெண்களும் இருக்கணும். இப்போ சின்ன குழந்தைங்கள நான் வாலிப பொண்ணுங்க தான், அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருது, நம்ம தெரியாமல் மாட்டிக்கிறோம். அந்த ஒன்று இதை பார்த்ததுனால இந்த டாபிக் வந்து உள்ளே வந்துருச்சு. படிப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்க, கிரேக்க நாட்டில் சாக்ரடீஸ், அவருக்கு விஷம் கொடுத்து கொல்ற வரைக்கும் அவர் வந்து புக்கு படிச்சிருக்காரு. பகத்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் தூக்கு மேடைக்கு செல்ற வரைக்கும் அவர் வந்து புத்தகத்தை படிச்சுட்டு தான் இருக்காரு. ஏன் நம்ம அறிஞர் அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவருக்கு ஒரு சர்ஜரி, வாங்க சார் ஒரு டாக்டர் கூட போய் ஒரு புக்கு படிச்சிருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறேனே, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை தள்ளி வைக்கிறார். கார்ல் மார்க்ஸ் அவர் 35 வருஷம், 1-2 வருஷம் இல்லை, இதே மாதிரி ஒரு லைப்ரரியில் 35 வருஷம் மூழ்கி இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அது அவர் கண்டுபிடித்தது தான் மூலதனம்ங்கிற ஒரு வேதாந்தம். அந்த மூலதனம், நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் சரியா, அப்போ எனக்கு அந்த மூலதனம் அதை படிக்க நல்லா இருக்கும், டைம் கிடைச்சா படிங்க. அந்த கார்ல் மார்க்ஸோட மூலதனம் வந்து அவ்வளோ அந்த வேதாந்தத்தை கண்டுபிடிச்ச அந்த கம்யூனிஸ்ட்காரங்களோட பைபிள்லே சொல்லுவாங்க கரெக்டாக, அதை கண்டுபிடிச்சாரு. நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, நம்ம பாரதம் பாராள வேண்டும், அதாவது உலக ஆள வேண்டும்னா என்ன செய்யணும், நிறைய படிப்பறிவில் கல்வி அறிவில் முன்னேறி வரணும். அப்போதான் உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி அது கல்விக்கு மட்டும்தாங்க இருக்கு. அதுதான் உண்மை. ஆண் பெண் ரெண்டு இருபாலருக்கும் சேர்த்தா சொல்லுவேன், இது பெண்ணுக்கு மட்டும் சொல்லலை, இருபாலரையும் மேலே வரணும்னா கல்வி 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 படிப்பு அது மட்டும் தான் கொண்டு வரும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லிக்கிறேன், பெண் ஆணை விட குறைந்தவள், ஆண் பெண்ணை விட குறைந்தவள், இதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. 2 பேருமே சரி சம்பந்தம். ஒரு சில விஷயத்துல பெண் இப்படி இருக்கும், மேலே இருப்போம். ஏன்னா மனதளவில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டோம், இது கரெக்டா? ஆனால் ஒரு ஆணும் அதே மாதிரி சில உடலளவில் பிசிக்கலி அவங்க வந்து நல்ல இருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெண்களுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னா இத்தனை சகோதரர்கள் கூடி இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. எங்கிருந்தோ அவர் தாயார் வந்து உடல்நிலை செல்லாத கூட இந்த சகோதரர் வந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு பெண் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் பின்னாடியெல்லாம் இருக்கீங்கன்னா நிஜமா இதை நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் வேணும். ஆணுக்கு பெண் என்றைக்குமே, பெண்ணுக்கு ஆணும் எதிரி கிடையாது, அவங்க சரிசமமானவர்கள் தான் இருந்ததை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கும் இவ்வளோ அமைதியாக கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நாள் வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நிறைய அரசியல் ஸ்டேஜும் அந்த வேற என்ன சொல்கிறது, நம்ம அரசியல் ஸ்டேஜும் தான் பார்ப்போம். அப்போ நிறைய விஷயம் பேசுகிறத விட எனக்கு என் வீட்டில் என் சகோதரத்தை பேசுகிற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஈரோநல்லூர் வருவேன் நான் நினச்சே பார்க்கல. நான் தாமரைசன் சொல்லும்போது நினச்சேன், என்ன தாமரைசன் நீ அங்கே கூப்பிடுறீங்க அப்படின்னு நினச்சேன். எனக்கு டைம் இல்லைம்மா, 2-3 அங்கே கூப்பிடுவாங்க, அங்கேயே கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லா இடம் போக முடியாது. காலேஜ் கூப்பிடுவாங்க, பக்கத்தில் எங்கே இருக்க காலேஜ்னா. இல்லைக்கா நான் உங்களை இப்படி சொல்லுவீங்கன்னா சனிக்கிழமை வச்சுருக்கோம், லேட்டாக வச்சுருக்கோம் கரெக்டாக சார். அப்புறம் என் தம்பி கூட முத்துராமலிங்கம், அக்கா இப்போ வரீங்க, என்ன வந்தீங்க, கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு சொன்னாப்புல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கல்வியின் முக்கியத்துவத்தையும் பெண்களின் முக்கியத்துவத்தையும் பேசுவதில் நகராட்சியின் முதல் பெண் தலைவராக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாரும் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள். வாழ்க்கையை சாதிக்கும் தலைவர் கவிஞர் புலவர் முத்தையா அவர்களை நோக்கமுறையாக அன்போடு அழைக்கின்றோம். அன்பான வணக்கங்கள். வாசகர் வட்டம் பல சிறப்புகளை உடைய எங்க தலைவர் தொடங்கி வச்சுட்டு ரஹ்மான் தொட போயிடுவார், கடவுள்கிட்ட போய் அப்ளிகேஷன் வச்சுருவார். அவன் முழுக்க 39 வருஷம் சர்வீஸ் போட்டுருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 30 வருஷம் யாரும் போட முடியாது. அவ்வளவு சூழ்நிலையில எவ்வளவு பிரச்சனைகளை செஞ்சுச்சிருப்பாங்க. கண்ணாடிச்சார்னா தெரியும், இந்த பள்ளிக்கூடத்துல நீண்ட சர்வீஸ் போட்டுக்கிறாங்க. இதனுடைய வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு பேரூராட்சி தலைவராக இருக்கிறது மட்டுமில்ல, பொறியாளர் கவிஞர் துணைத் தலைவராக இருக்கிறது மட்டுமில்ல, நகராட்சியிலிருந்து தலைவர் சிறப்புரையாக களக்காடு நகராட்சியினுடைய தலைவர் வந்து ரொம்ப அருமையான உரையாற்றுகிறார். அதுதான் ரொம்ப சிறப்பு. பேரூராட்சி அப்கிரேட் ஆகுது. காரணம் என்னன்னா, என்னுடைய புகழ் களக்காடு வரைக்கும் போயிருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன கருத்துக்கள் பூரா
நல்ல அருமையான கருத்து. அவங்களும் ஒன்று சொன்னாங்க, சமூகம் சார்ந்ததுன்ற ஒரு பொழுது ஒரு வேலை பார்க்காத ஒரு பெண்ணுக்கு விருது கொடுங்க. இந்த விழாவிலே ஹைலைட் சித்திராதான் கண்ணீர் வசித்தவர் எங்க ஏரியாவில் பேச மாட்டான், செயல்படக்கூடியவர். அதாவது கண்ணீர் வரும்பொழுது புன்கண்ணீர் பூசல் தரு அன்பிற்கு முன்போ அடைக்கிட்டாங்க. வார்த்தைகளை விட கண்ணீர் முந்திடும். அந்த மாதிரி தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படையாக கண்ணீர் மூலமாக காட்டியவர். இது குடும்ப விழா மாதிரி. எங்க சந்திரசேகர் ஐயா குடும்பத்தோடு கலந்துட்டார். அவர் எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து கலந்து கொள்ளும் பொழுது அந்த விழாவுக்கு சிறப்பு. அதில் ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு மாதிரி செய்வார். படித்ததில் படித்தது சொல்றது புத்தகத்தை வச்சு படிக்காங்க, அது போடலை. நாம அந்த புத்தகத்தை வச்சு படிக்கிறதுலாம் போடலை. என்ன புத்தகம் படிச்சாங்க அது மட்டும் போட்டேன். எத்தனை பக்கம் படிச்சிருக்கு அதெல்லாம். அதாவது மண்ணில் குமரருக்கு மாமலையில் ஓர் கடுகா. எப்போ கடுகுன்னா காதல்ல வரும். அதை விட படிக்கிறது அறிவுடையவனாக அரசும் என்று மூத்தவன் ஒரு சீனியாரிட்டி பார்க்க மாட்டான். யார் அறிவுள்ளவனாக இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு மந்திரியா கொடுக்கும். சேக்கலார் அப்படி வந்தார், மாணிக்கவாசகர் அப்படி வந்தார். பெரியது எதுன்னு கேள்வி கேட்டார், திருக்குறள் என்று பதில் சொன்னார், மந்திரியாகி. மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல். வரும்பொருள் உரைத்தல் இல்லை, எதிர்காலத்தில் எதை நடக்குங்கிறத முன்னமுடிய சொல்லணும். அப்படிப்பட்ட அருளாளர்கள் பூராமே ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த நிலையில பேரூராட்சி தலைவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக கருத்து சொல்லி இருக்கிறார்கள். சிந்திக்கக்கூடிய கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். நல்ல அனுபவ உரையை சொல்லி இருக்கிறார். இந்த அனுபவம் தான் ரொம்ப, அந்த அனுபவத்தை எல்லாம் கேட்டு என் சகோதரர் சகோதரிகளோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கு. அதுதான் உண்மை. அடுத்ததான் தெரியல எனக்கு. அப்ப இவங்க பின்னால ஆண்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறார்கள் என்பதை எனக்கு தெரிகிறது, புரிகிறது என்றார். தேர்ந்தெடுக்கிறதுல நாங்கள்லாம் ஒன்றும் தலையிட மாட்டேன். அவரு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா யாருமே உள்ள தலையெடுக்கிறார், குழு போட்டு அவங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. நாங்கள் ஆலோசனை பண்ண சொல்லலாமே தவிர எதுவுமே தலையீடு கிடையாது. சந்திரசேகர் கூட்டி கழித்து பார்ப்பாரு, சொல்லியிருப்பாரு. அதனால இந்த வட்டம் முன்போலவே சீரும் சிறப்புமாக நடக்கிறது, மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள தமிழ் அன்னையை வேண்டும், உங்களையும் வேண்டும். அதாவது நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், நேரத்துக்கு முடிக்கணும். நேரத்துக்கு ஆரம்பிக்கிறார், நேரத்துக்கு முடிக்கிறது எங்க இவ்வாறு பேசிக்கிட்டே இருக்காதையும் சீக்கிரம் முடியும். ஏன்னா அத்தனை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி கால சொல்லிவார். நான் அப்படித்தான் இருக்கேன். அந்தந்த வீட்டில் காலமிதை தவற விட்டால் தூக்கமில்லை மகள், ரொம்ப அருமையான பாடி சொன்னார். தூங்க முடியாது பெண்கள். அங்கே போய் யார் காப்பி போடுறதுன்னு பிரச்சனை. யார் முதல்ல வந்தாலும் ஒரு காப்பி போட்டு, ஆண் வந்தால் ஆண் காப்பி போட்டு, பெண் வந்தால் காப்பி போட்டு. அங்கே ஒரு சமத்துவம். நிறைய சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம். நடைமுறையிலையும் அதை கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வருவதற்கு இது போன்ற பெண்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஆண்கள் மேலும் செயல்பட வேண்டும். அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்றால் இன்னும் மேலும் உயர்வாக, அதாவது அந்த பட்டியல் நிறைய புறவுலர்கள் வந்தால் அப்கிரேட் ஆகிருந்தாங்க. இதெல்லாம் சொல்லி கடைசியில் இது அப்படி தான் இருக்கு. ஆனாலும் இந்த நூலகருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. அவங்க வரவர்களை பண்ணி திட்டங்களை கொடுத்து அதை செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா தான் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருடைய ஒத்துழைப்போடு இந்த வாசக வட்டம் மேலும் சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்து. வழக்கமாக வரக்கூடியவர்கள் வாய்ப்பியம் அவரை கல்யாணம் செயலாளர் பொருளாளர்களுக்கு நன்றி. தொகுப்பு உரையாற்றிய என் அருமை தம்பி பழனி அவர்களுக்கு நன்றி. ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் திருவள்ளுவருக்கு நன்றி. மற்றும் சிறப்புரையாற்றிய அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. இது மற்றும் ஒரு சின்ன பதிவு. தமிழில் உள்ள ஒரு வார்த்தை அம்மா. ஆ என்பது உயிர் எழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர் மெய் எழுத்து. மனிதனை தருகிறது அந்த உயிர் மெய். அது அம்மாங்கிறது தமிழில் எவ்வளோ சிறப்பான சொல் பாருங்க. உயிரின் மெய்யும் தரும் மா அம்மா, உயிர் மெய் எழுத்து என்று பதிவு பண்ணி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.